வணக்கம். சாம்சங் டிவி 32 இன்ச் டிவி பிளாங்க் பழுது சவுண்ட் வருது, படம் வரையில் டிஸ்பிளேயில் பேக்லைட் வேலை செய்யுது. டிஸ்பிளேயில் காட்டும்போது வெள்ளொளி வருது, பேக்லைட் வருது படம் வரையில். மதர்போர்டில் இருந்து விசிசி வோல்ட் வருது. இதுதான் மதர்போர்டில் இருந்து வர விசிசி வோல்ட். இது மதர்போர்டில் இருந்து வர விசிசி வோல்ட் வெராட்டியும் டிஸ்பிளே பிளாங்காக இருக்கும். ஐசி பழுது இல்லை. இந்த ஐசி நல்லா இருக்குது. மதர்போர்டில் இருந்து எங்களுக்கு 12 வோல்ட் வருது. இதில் கொப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெட்டி இருக்கணும். சிகேவி லைன் எல்லாம் வெட்டி இருக்கணும். இதில் ரைட் சைட் வெட்டையில் லெஃப்ட் சைட் நிறைய வெட்டு இருக்கணும். இதில் பியூஸ் அடியில் எங்களுக்கு விசிசி வோல்ட் வருது. அதே போல் 1.8 வோல்ட் வருது. த்ரீ 3 வோல்ட் வருது. இதில் VG1 வோல்ட் வரையில் VG1 வோல்ட் வரையில் VGL வோல்ட் வரையில் இதில் AVDD வோல்ட் வரையில் இதில் VCC 12 வோல்ட் வரணும் வரையில் 1.8 வோல்ட் 3.3 வோல்ட்டை தவிர எதுவுமே வரையில். சிகேவி லைனில் ஒன்று ஷோர்ட்டாக இருக்கணும். இல்லையாண்டா டிசி டு டிசி ஐசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபிஏப்புகளில் ஷோர்ட்டாக இருக்கணும். இரண்டா வோல்டேஜ் அவுட் பண்ணல. நாங்கள் இப்போ டிசி டு டிசி ஐசி வேலை செய்து கொண்டு பார்க்குறதுக்கு எங்களுக்கு டிசி பேனலில் மதர்போர்டில் இருந்து வர 12 வோல்ட் டிசி டு டிசி ஐசிக்கு வந்து அதில் டிசி டு டிசி ஐசியில் இருந்து 1.8 3.3 வோல்ட் வருது. மற்ற வோல்டேஜ் தான் எங்களுக்கு வரையில். சிகேவி லைனில் ஷோர்ட் இருந்தாலும் மற்ற வோல்டேஜ் ஒன்றையும் ஒன் பண்ண விடாது. இப்போ எங்களுக்கு ஏற்கனவே இது வேறு எங்கே ஒரு இடத்துல போய் வந்ததால் ஏற்கனவே ரைட் சைட் வெட்டிட்டாங்க. இப்போ லெஃப்ட் சைட்டில் இருக்கிற சிகே லைனை இருக்கா நாங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு தான் எங்கே பழுது இருக்குன்றதை பிஏபியில் ஷோட்டா இல்லை வேறு ஏதாவது ஷோட்டான்ட்டு பார்க்கணும். ரைட் சைட்டை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரைட் சைட் கட் பண்ணிட்டோம். ரைட் சைட் நான் கட் பண்ணி கிடக்குது. எங்களுக்கு AVD வோல்ட் 14 வோல்ட், VGH 33 வோல்ட், VGL 9.9 வோல்ட் வருது. எங்களுக்கு டிசி டு டிசி ஐசி வேலை செய்யுது. ஏற்கனவே ரைட் சைட் கட் பண்ணினதால் இந்த சைட் இப்போ ஒட்டணும் ஃபுல்லாக. இந்த லெஃப்ட் சைட் நாங்கள் CKV1 CKV2 CKV-B1 CKV-B2 கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒயிட் ஸ்க்ரீனாக வருது. இப்போ டிஸ்பிளேயில் வெர்டிக்கல் லைன் வருது. அந்த கட் பண்ணின ரைட் சைட் கட் பண்ணின லைனில் VG1 VGL AVDD வோல்ட் போகல. AVDD வோல்ட் அல்லது VGL மைனஸ் வோல்ட் போகாட்டியும் வெர்டிக்கல் லைன் வரும். நாங்கள் இப்போ இதுக்குரிய வெர்டிக்கல் லைனுக்குரிய லைனை ஒட்டிட்டு பார்க்கலாம். CKV2 இந்த லைன் தான் கட் பண்ணினாங்க. நாங்கள் ஏற்கனவே ரைட் சைட் கட் பண்ணியிருக்கிறோம். அதால் வெர்டிக்கல் லைன் வருது.
நாங்கள் அதை ஒட்டிட்டு பார்க்கலாம். பண்ணப்பட்டுடுது. இதில் CKV1, CKV2, CKV1, CKV2 இந்த 4 லைனை தவிர மேலதிகமான லைன்கள் வெட்டுப்பட்டுடுது. அதனால தான் எங்களுக்கு வெர்டிக்கல் லைன்ஸ் வருது. எங்களுக்கு VGL வால் வரையில VGL வால் கட் பண்ணப்பட்டுடுது. இதில் இருக்கிற லைன் அவ்வளோத்தையும் ஒட்டிட்டு தான் டிவியை ஆன் பண்ணி பார்க்கணும். ஒட்டிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். லைன்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. இது CKV லைனுகள். இந்த லைன் ஒட்ட தேவையில்லை. இந்த லைன் ஷோர்ட்டாக இருக்கும். எங்களுக்கு CKV லைன் கட் பண்ணின உடனே எங்களுக்கு டிவி படம் வருது. அதே போல் லெஃப்ட் சைட் ஏற்கனவே கட் பண்ணினது கோடு வருது. ஒட்டினதுக்கப்புறம் டிவி படம் வருது. சரியாயிடுது. எங்களுக்கு டிவி சரியாகிட்டுது. எந்த லைன்ஸும் இல்லாமல் டிவி டிஸ்பிளேயில் தெளிவாக இருக்குது படம். எந்த விதமான வேர்ட்டிக்கல் லைனும் டிவி ஸ்க்ரீனில் தெரியலை. நன்றி, வணக்கம்.